இஸ்தஹரிஜ் வெளிப்படுத்து ஒன்றை, ஃபித்தர்சி பாடத்திலே உள்ள ஒன்றை, மினல் ஜுமலி ஃபாலியத்தி ஜும்லா மினல் ஜும்லல் ஃபாலியத்தி ஜும்லா ஃபாலியாவிலிருந்தும் தான் பாடத்தில் உள்ள ஒன்றை வெளிப்படுத்து. அப்போ பாடத்தில் மெயின் பாடத்தில் இருக்கின்ற ஜும்லா ஃபாலியாவை கண்டுபிடிச்சி அதை நோட்டில் எழுதணும். வையின் குறிப்பிடு. நவ் சதுரி துவக்கத்தினுடைய வகையை. ஐயன்னா குறிப்பிடு, நவ்வன்னா வகை, சதுர்னா துவக்கம். ஃபி குல்லி வாஹிதின் ஒவ்வொன்றிலேயும், மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் துவக்கத்தின் வகைகளை குறிப்பிடு. அப்போ துவக்கத்தில் ஜும்லா இஸ்மியாவுக்கு சில அடையாளங்கள் இருக்குது, ஜும்லா ஃபாலியாவுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. ஜும்லா ஃபாலியா எப்படி இருக்கும்? ஃபேலு தாமாக இருக்கும், இல்லாட்டி ஃபேல் நாக்கிஸாக இருக்கும். அப்போ தாமான ஃபேலாக இருந்தால் தாமான ஃபேலு, நாக்கிஸான ஃபேலாக இருந்தால் நாக்கிஸான ஃபேலு அப்படின்னு எழுதி அதை எழுதுங்க. ஹவ்வில் மாற்று. மஸ்தர மசாதிரல் வாரிதத்தை பின்வரக்கூடிய மஸ்தர்களை மாற்று. ஃபி ஜும்லல் ஆத்தியா பின்வரக்கூடிய ஜும்லாவிலே இல்லை மசாதிர் அவ்வளத்து மஸ்தர் அவ்வலின் பக்கம் மாற்று. அப்போ இந்த மஸ்தர் இருக்குது, பக்காவுக்குங்கிறது மஸ்தர். அப்போ அண்ணன் நுழைஞ்சு இதோடைய முலாரியான ஃபல் என்ன வரும்னு கண்டுபிடிச்சி அந்த முலாரியான ஃபல்ல அண்ணன் நுழைச்சி எழுது அப்படின்னு அர்த்தம். பக்காவுக்க உன்னுடைய தங்குதல், ஹுனா இங்கே, ஃபில் உத்தலத்தி விடுமுறையிலே, அகுசனு ரொம்ப நல்லது, லக்க உனக்கு மிக அழகானது, நல்லது அப்படின்னு அர்த்தம். சக்கனுன்னா எங்களுடைய தங்குதல், ஃபில் மஹுஜை ஹாஸ்டலில் இல்லாட்டி ரூமில், அந்த தங்கும் இடத்துல, அஃப்லோலு லனா எங்களுக்கு சிறந்தது அப்படின்னா நாங்கள் ஹாஸ்டல்லையே தங்கி இருப்பது எங்களுக்கு சிறந்தது. கால முதர்ரிசுல் ஹத்தி ஓவிய ஆசிரியர் சொன்னார். கிதாபுக்கும் உங்களுடைய எழுத்து, நிஸ்ப சுஃபகத்தின் பாதி பக்கம், பிஹத்தின் ஜமீலின் அழகிய எழுத்தை கொண்டுள்ள உங்களுடைய எழுத்து, அந்த பாதி பக்கம் அழகிய எழுத்தை கொண்டுள்ள உங்களுடைய எழுத்து, அஹப்பு எனக்கு மிக விருப்பமானது, இளைய என்னிடம், மின் கிதாபிக்கும் உங்களுடைய எழுத்தை விட, சுஃபுகாத்தின் பக்கங்களிலிருந்து, பிஹத்தின் ரதியின் மோசமான எழுத்தை கொண்டு, மோசமான பக்கங்களை கொண்டு மற்ற பக்கங்கள் எழுதிய எழுத்தை விட இந்த அழகான எழுத்தை கொண்டு நீங்கள் பாதி எழுதுனது எனக்கு மிக விருப்பமானது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த மின்னுக்கு விட அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். கிதாபத்திக்கும் உங்களுடைய எழுத்தை விட, சஃபுகாத்தின் மற்ற பக்கங்களிலே உங்களுடைய எழுத்தை விட, பிஹத்தின் ரதியின் மோசமான எழுத்தை கொண்டு எழுதிய மற்ற பக்கங்களை விட அழகான எழுத்தை கொண்டு உங்களுக்கு நோட்டுகளில் பாதி எழுதின அந்த உங்களுடைய எழுத்து எனக்கு மிக பிரியமானது அப்படின்னு அர்த்தம். திரும்ப எல்லாம் கவனித்து அர்த்தம். கிதாபத்துக்கும் உங்களுடைய எழுத்து, நிஸ்ப சஃபீகத்தின் பாதி பக்கம்னா ஒரு பக்கத்துலேயே பாதியா இல்லாட்டி நோட்டில் பாதியான்னு தெரில, பிஹத்தின் ஜமீலின் அழகிய எழுத்தை கொண்டுள்ள பாதி பக்கத்தில் உங்களுடைய எழுத்து, அஹப்பு எனக்கு பிரியமானது, அஹப்பு இல்லையா எனக்கு மிக பிரியமானது, மின் கிதாபத்திக்கும் உங்களுடைய எழுத்தை விட, சஃபுகாத்தின் மீதி பக்கங்கள் எழுதிய உங்களுடைய எழுத்தை விட, பிஹத்தின் ரதியின் மோசமான எழுத்தை கொண்டு எழுதிய மீதி பக்கங்களை விட நீங்கள் பாதி பக்கம் எழுதிய அந்த எழுத்து எனக்கு மிக விருப்பமானது. மா தகுதீரு என்ன தகுதீர்? மசாதில் மவ்வல் மஸ்தர் மவ்வளுடைய தகுதீர் என்ன? ஃபி கௌலி சூரத்துல் பக்ரா வரக்கூடிய அந்த அல்லாவுடைய ஆழத்தில் மஸ்தர் மவ்வளுடைய தகவீல் என்ன, தகுதீர் என்ன? வான் தௌஃபு நீங்கள் மன்னிப்பது, அக்ரபு மிக நெருக்கமானது, தக்குவா இறைச்சத்திற்கு மிக நெருக்கமானது. அஃபா யௌஃபு மஸ்தருக்கு அஃபூன், இப்போ அன் தௌஃபு அப்போ பதில் என்ன இருக்கும்? அஃபுவுக்கும் அப்படின்னு வரணும். அடுத்தது ஹாத்தி, 5வது பாயிண்ட்டு, ஹாத்தி கொண்டு வா, சலாசத்த அம்சிலத்தின்
3 உதாரணங்களை கொண்டு வா. ஜும்லல் இஸ்மியா, ஜும்லா இஸ்மியாவுக்கு 3 உதாரணங்களை கொண்டு வா. சதுர்கான துவக்கம் அஹ்ருஃபுன் முஸப்பஹத்துன் பில் ஃபாலி, ஃபாலுக்கு ஒப்பான கொண்ட ஃபாலுக்கு ஒப்பான எழுத்துக்களை கொண்டு அதனுடைய துவக்கம் இருக்கக்கூடிய 3 ஜும்லாவை நீ கொண்டு வா. ஹாத்தி கொண்டு வா. சலாச அம்சலத்தின் 3 ஜும்லாக்களை கொண்டு வா. ஜும்லத்தில் ஃபாலியா, ஜும்லா ஃபாலியா 3 ஜும்லாவை கொண்டு வா. சதுர்கான துவக்கமாகிறது. அஃபாலு தாமா, ஃபாலு தாமா இருக்கும். அப்படிப்பட்ட ஜும்லா ஃபாலுக்கு அவரைய 3 ஜும்லாவை நீ கொண்டு வா. ஆத்தி நீ கொண்டு வா. சலாசத் அம்சலத்தின் 3 ஜும்லாக்களை ஜும்லத்தில் ஃபாலியா, ஜும்லா ஃபாலியாக்குரிய 3 ஜும்லாக்களை கொண்டு வா. சதுர்காவோட துவக்கமாகிறது. அஃபாலு நாக்கிசா இருக்குமே, அப்படிப்பட்ட ஜும்லா 3 ஜும்லாவை கொண்டு வா. தஃபிக்க ஆரம்பித்தான். எஃபூலு கதா செய்வதற்கு, கதா இப்படி செய்வதற்கு ஆரம்பித்தான். ஜால ஆரம்பித்தான். எஃபூலு கதா இப்படி செய்ய ஆரம்பித்தான். அதுதான் அகத ஆரம்பித்தான். எஃபூலு கதா இப்படி செய்ய ஆரம்பித்தான். அதாவது சராஃபாலி, அதாவது அவன் செயலை கொண்டு செய்ய ஆரம்பித்தான்னு அர்த்தம். தஃபிகாவுக்கு ஆரம்பித்தான், ஜாலாவுக்கு ஆரம்பித்தான், அகதாவுக்கு ஆரம்பித்தான். எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இதுக்கு அஃபாலு சுரு அப்படின்னு ஒரு பாடம் வருவார் கிதாபில். ஆதியல் அஃபாலு, இந்த ஃபால்கள் சலாசத்து, இந்த 3 ஃபால்கள் தவமல் அமல் செய்யும். கானுடைய அமலை அமல் செய்யும். இல்லா தவிர அண்ணா ஹபருகா அவனுடைய ஹபராகிறது. எஜு வாஜிபாகும். ஐயக்கூன அது ஆகுவது. ஜும்லத்தின் ஃபாலியத்தின் ஜும்லா ஃபாலியாவாக ஆகுவது. ஃபாலுவா அவனுடைய ஃபாலு முலாரியா ஆகுவது வாஜிபாகும். உதுகுல் நுழை குல்ல ஃபாலின் ஒவ்வொரு ஃபாலையும் மின் ஆதிய ஃபால் இந்த ஃபாலிலிருந்து. ஜும்லத்தில் முஃபீதா ஜும்லா முஃபீதாவிலே நுழை. முஹாத்தி கொண்டு வா. முலாரியில் ஃபாலத்தியா பின்வரக்கூடிய ஃபால்களுக்கு முலாரியை கொண்டு வா. தஹர்ரக அபிச சைம இதுக்கெல்லாம் என்ன முலாரி அப்படிங்கிறத கொண்டு வா. ஓகே, அப்போ இந்த தஃபிக ஜால அகத இது எல்லாமே ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம் வரும். அப்போ கானசார அஸ்பக அது என்ன அமலோ அதே அமலை இது அமல் செய்யும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. இப்போ இந்த பாடம் இதோட முடியுது. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஓகே, அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.